தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அந்த ஜோக்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு பயங்கரமான ஒரு ஜோக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. உங்களுக்கு சப்போர்ட் தேவை. புதுசாக யாருக்குன்னா தேவைன்னா சொல்லிட்டு நம்மளுடைய காமெடி வீடியோலாம் வரும் ஷார்ட்ஸில். அந்த வீடியோலாம் யாருன்னா வேணுன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஜோக் உள்ளே போயிடலாம். லோக்கல் டீம் செலெக்ஷன் லொல்லு. லோக்கல் டீமில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லோரும் பிளேயரை செலக்ட் பண்ணுற லொல்லு. கேப்டன், டே சோமு, புதுசாக டீமில் சேர வந்திருக்கிய, உனக்கு கிரிக்கெட்டில் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சோமு. அண்ணே, எனக்கு பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எதுவுமே தெரியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. கேப்டன் கடுப்பாகி, அப்புறம் எதுக்குடா டீமில் சேர்க்க சொல்லி நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சோமு. அண்ணே, மேட்ச் நடக்கும்போது அம்பையர்கிட்ட சண்டைக்கு போகிறது, ஆப்போசிட் டீம்காரனை ஸ்லெட்ஜிங் வாய் சண்டை பண்ணுறது, அப்புறம் யாராச்சும் சண்டைக்கு வந்தால் கட்டையை தூக்கிட்டு வர்றது, இது எல்லாம் நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேனே. ஆடா பாவி, மேட்ச்சில் அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு விளையாட போகிறதே அவங்களுடைய நல்லொழுக்கத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் ஸ்போர்ட்ஸுக்கு விளையாட போகிறாங்க. இவன் சண்டை போகிறத பற்றி, இந்த பண்ணுறதை பற்றி, அம்பையர் அடிக்கிறத பற்றியும் பேசுகிறேன். கேப்டன், அடேங்கப்பா, நீ தாண்டா எங்கள் டீமுக்கு கரெக்டான ஆள். உன்னை வைஸ் கேப்டன் ஆக்குறேன்டா. எதுக்கு இந்தமாதிரி சண்டை போகிறதுக்கு அவர் வைஸ் கேப்டன் ஆகிறாராங்க. அங்கேருந்து வரீங்க இதுமாரி எல்லாம். மொக்கை கிரிக்கெட் விடுகதை. கேள்வி, கிரிக்கெட் பிச்சில் எந்த விலங்கு எப்போவுமே ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்? கிரிக்கெட் பிச்சில் எந்த விலங்கு எப்போவுமே ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கும்? பேட்டு. பேட்டுனா என்னது? வவ்வால். பேட்டு தான் எப்பயுமே ஃபீல்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம கரெக்டு தான். அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். மாணவன், மேட்ச் பார்க்க லீவ் லெட்டர். மேட்ச் பார்க்க லீவ் லெட்டர் கொடுக்குற மாணவன். மாணவன், சார், எனக்கு நாளைக்கு ஒரு நாள் மட்டும் உடம்பு சரியில்லைன்னு லீவு வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் சொல்கிறாரு. அதுக்கு ஆசிரியர், நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது, அதை பார்க்கத்தானே லீவு கேட்குறேன், உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சொல்கிறாரு. அதுக்கு மாணவன், ஐயோ சார், நிஜமாகவே எனக்கு நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பயமாக இருக்குது சார். ஆசிரியர், ஏண்டா? மாணவன், நாளைக்கு லாஸ்ட் ஓவரில் இந்தியா ஜெயிக்க லாஸ்ட் பாலில் 6 ரன் தேவைப்பட்டா என் ஹார்ட்டு தாங்காது சார், அதான் அட்வான்ஸாக லீவ் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். லாஸ்ட் பாலில் இந்தியா 6 ரன் அடிக்கணும்னா ஒரு ஹார்ட்டு தாங்காதான், அதனால் போய் ஆசிரியர்கிட்ட ஒரு லீவ் கேட்குறேன். ஆசிரியர் மைண்ட் வைஸ், எனக்கும் அதே கவலை தான்டா, பேசாமல் நாளைக்கு ஸ்கூலுக்கே லீவ் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியரையும் யோசிக்கிறேன். எப்படியோ போட்ட ஆசிரியர். அடுத்த ஜோக்கு. வடிவேலு பாணி ஸ்ட்ரீட் கிரிக்கெட். வடிவேலு பாணி ஸ்ட்ரீட் கிரிக்கெட். பவுலர், டே 4வது தடவையாக பாலை தூக்கி பக்கத்து வீட்டு மொட்டை மாடிக்கு அடிச்சிருக்கேன். பக்கத்து வீட்டு மொட்டை மாடிக்கு தூக்கி 4வது தடவையாக பாலை தூக்கி அடிச்சுட்டாரான். ஒழுங்காக போய் பாலை தேடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறாரு பேட்ஸ்மேன். பவுலர் சொல்கிறார் அதை, இது பேட்ஸ்மேன் சொல்கிறாரு. வடிவேலு சொல்ல, ஏம்பா, பேட்ஸ்மேனே பந்தை அடிக்கத்தான் செய்வான். பேட்ஸ்மேன்னா பந்தை அடிக்கத்தான் செய்வான், அதை கேட்ச் பிடிக்காமல் வேடிக்கை பார்த்த ஃபீல்டர் நீங்கள் போய் தேடாமல் கஷ்டப்பட்டு சிக்ஸர் அடித்து என்னை போய் தேட சொல்கிறீங்க, எந்த ஊர் நியாயம் பாயுது அப்படின்னு வடிவேலு ஸ்டைலில் சொல்கிறாங்க. பவுலர், அந்த வீட்டு பத்மாவதி அம்மா கையில் துடப்பக்கட்டையோடு நிற்கிறாங்கடா, அதான் உன்னை போக சொல்கிறாராம். பேட்ஸ்மேன், ஆஹா, வண்டாரை வாழ வைக்கும் சென்னைன்னு சும்மாவா சொன்னாங்க, நான் பேட்டை இங்கே வச்சுட்டு ஓடிடுறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு. இதோட இந்த வீடியோ முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்கும் தேங்க்யூ. பாய் 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 பாய்.